Daw University near Kanyakumari, the best emerging university in South India. கோவை சுங்கம் அருகே நிர்மலா பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், தற்போது அங்கு மாணவர்கள் வர தொடங்கிட்டாங்களா? அவங்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடு முழுவதும் இன்று நீட் மறு தேர்வானது நடைபெறுகிறது. கோவை பார்த்தீங்கன்னா 15 நீட் சென்டர்கள் வந்து இருக்கு. நம்ம இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நிர்மலா பெண்கள் கலைக்கல்லூரியில் தான் இருக்கும். மாணவர்கள் நீட் தேர்வுக்கு அவர்கள் காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அவர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க. இந்த அனுமதிக்கிற சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது மாணவர்கள் வந்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. மாணவர்கள் வரக்கூடியவர்களுக்கு வந்து ஆதார் மற்றும் உடல் பரிசோதனை அனைத்துமே வந்து செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா அதற்காக வந்து காவலர்கள் நியமிக்கப்பட்டு வரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே வந்து அவர்களுடைய உடைமைகள் மற்றும் அனைத்துமே வந்து பரிசோதனை செய்யப்பட்டு தான் அனுமதிக்கப்படுகிறாங்க. குறிப்பா கடந்த முறை வந்து எந்த நடந்த குளறுபடிகள் எதுவுமே நடந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த முறை வந்து நீட் தேர்வு மையங்கள்ல போலீசார் மற்றும் தேர்வாளர் தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரி அனைவருமே அலர்ட் நிலையில் இருக்காங்க. இதற்காக வந்து பாத்தீங்கன்னா தேர்வு மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலும், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு மையம் நடக்கக்கூடிய பகுதியிலிருந்து 100 மீட்டருக்கு வந்து பெற்றோர்களுக்கும் வேற யாருக்குமே அனுமதி இல்லைங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்திருக்காங்க. அதனால வரக்கூடிய மாணவர்களை வந்து பெற்றோர்கள் வந்து இங்க வாயில விட்டு அவங்க அங்கிருந்து, அதாவது நீட் தேர்வு மையத்துக்கு கூடிய எதிரே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணனால ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிழல்கள்ல வந்து அவங்க பெற்றோர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீட் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவையில மட்டும் 7,901 மாணவர்கள் வந்து கோவையில வந்து இந்த நீட் தேர்வு எழுதுறாங்க. மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவத்துக்கான துணை படிப்பு இவை அனைத்துக்குமே வந்து இந்த நீட் தேர்வுக்குள்ள கொண்டு வரப்பட்ட காரணத்தினால பெண்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருமே வந்து இந்த வருடம் அதிக அளவில் வந்து இந்த நீட் தேர்வுக்காக தயாராகிட்டு வருது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த நீட் தேர்வில் எந்த விதமான குளறுபடிகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாநிலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து பிரத்யேக உதவி எண்கள் கொடுக்கப்பட்டு இந்த தேர்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து முன்கூட்டியே அந்த தேர்வு நடைபெறும் மையத்திற்கு வரவதற்கான பணிகளை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இன்று வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா இங்கு வந்து 461 மாணவர்கள் வந்து நீட் தேர்வு வந்து எழுதுறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 மையங்கள்ல 7,901 மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வை வந்து எழுத இருக்கிறாங்க. தேர்வு மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய மையங்கள் அனைத்துமே வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. நேரடியாக சென்னை மற்றும் தலைமை இடத்திற்கு வந்து இந்த தேர்வு மையம் வந்து கண்காணிக்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. மற்றும் இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிடங்கள் வந்து கூடுதலாக வந்து மாணவர்கள் கொடுத்திருக்காங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எழுதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட சூழல்ல மாணவர்களுடைய மன அழுத்தம் மற்றும் இந்த தேர்வுக்கான கால அவகாசத்தை கூட்டி கொடுப்பதற்காக ஒரு 15 நிமிடங்கள் வந்து சேர்த்து கொடுத்திருக்காங்க. அது வந்து மாணவர்களுக்கு வந்து பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த தேர்வு நடந்து அந்த தேர்வு வினாத்தாள்கள் வெளியானதுன்னு சொல்லி ரத்தானனால இந்த தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு அளவு மன அழுத்தம் இல்லாம ஒரு சுதந்திரமாக எழுத வேண்டும் என்பதற்காக 1 மாத காலம் வந்து இடைவெளி விட்டு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் வந்து அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்ற ஒரு அச்சம் இருந்தாலும், ஆனால் இந்த தேர்வை வந்து எந்த விதமான மன அழுத்தம் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எழுத வேண்டும் என அனைத்து தரப்பினரும் வந்து மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக நடந்த சம்பவங்கள் வந்து பெரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஒரு சூழல்ல இந்த நீட் தேர்வானது நடக்க இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த தேர்வானது தொடங்க இருக்கு. தேர்வு மையங்கள் அனைத்தும் வந்து தற்போது மாணவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. மாணவர்கள் உள்ளே சென்றக்கூடிய காட்சிகளும், மாணவர்களுக்காக வெளியே அவங்க பெற்றோர்கள் காத்திருக்கூடிய காட்சிகளும் காணப்படுகிறது. அதே சமயம் தேர்வு மையங்களை சுற்றிலும் வந்து போலீசார் பாதுகாப்பு பலத்தளவில் போடப்பட்டிருப்பது மிக முக்கியமா நம்ம பார்க்கிறோம். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.